இங்க ஆர்ஜே மது விஜயலட்சுமி த ஸ்டார் ஆஃப் அவர் ஷோ. சாரி லேட் ஆயிடுச்சு. லேட்டா? என்கிட்ட இந்த டைலாக் சொன்ன முதல் இல்லைங்க தான். பட் எனிவே நைஸ் டு மீட் யூ. உங்கள் ஷோலாம் கேட்டுட்டு தான் இருக்கேன். அஸ்கி வாய்ஸ் தான் நினச்சேன், ஆனால் ஒரு விஸ்கி வாய்ஸ் தான். சும்மா காமெடிங்க. இது என்னோட சன் சித்து. ஹாய். ஹாய் டூட். என்ன ஏஜ்? ஐம் 11. 11ஆ? என்னை விட பெரிய பையனா? உங்களோட பெரிய ஃபேன். ஓ, நீங்கள் என் ஃபேனு, ஆனால் நான் உங்கள் அம்மா ஃபேன். ஹலோ. ஹலோ, சொல்லுங்க, உங்க பேர்? என் பேரு நீலகண்டன். நீலகண்டன். இன்னைக்கு நம்ம ஷோக்கு நடிகர் செம்பு வந்திருக்காரு. அவர் கூட பேசுறீங்களா? இல்லை இல்லை, நான் உங்க கூட தான் பேசணும். சொல்லுங்க. டெய்லி உங்க ப்ரோக்ராம் கேட்குறேன். முன்னெல்லாம் பாடல்களுக்காக கேட்க ஆரம்பித்தேன். இப்பெல்லாம் உங்களுக்காகவே கேட்குறேன். என் ஒய்ஃப் பேரு நீலு. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பாட்டெல்லாம் பாடுவீங்க? மோஸ்ட்லி ஓல்ட் சாங்ஸ். குறிப்பாக ஒரு பாட்டு, அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. சொல்லுங்க நீலு. நதி எங்கே போகிறது? நீங்களும் பாடுங்க நீலு. நதி எங்கே போகிறது? கடலை தேடி. நாளெங்கே போகிறது? இரவை தேடி. நிலவெங்கே போகிறது? மலரை தேடி. நினைவெங்கே போகிறது? உறவை தேடி. நீலு, உங்க மது எங்கேயும் போல, உங்க கூட தான் இருக்காங்க. நீங்க எப்பவுமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு எல்லார்ட்டையும் நட்பா இருக்கணும். நீங்க அப்படி இருந்தீங்கன்னா உங்க மதுவும் சந்தோஷமா இருப்பாங்க. அதனால நாளையில இருந்து நீங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கணும். உங்களுக்கு எப்போ உங்க மது கூட பேசணும்னு தோணினாலும் எனக்கு கால் பண்ணுங்க. பேசலாம், பாடலாம். ஓகே? நாம கஷ்டத்தில் இருக்கும்போது கடவுள் நமக்காக யாரையாவது அனுப்பி வைப்பாருன்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களை அனுப்பி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மது. காட் பிளஸ் யூ. இந்தாங்க. இன்னும் உங்களுக்கு கோவம் குறையிலையா? நடந்ததேன்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. இன்னைக்கு நம்மளுக்கு முதல் இரவு. இந்த புடவை நல்லா இருக்கா? உங்களுக்கு பிடிச்ச கலரு. ஐயோ மறந்துட்டேன். உள்ள போனதும் புருஷ காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க சொன்னாங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏய், யார்கிட்ட தனியா பேசிட்டு இருக்க? என்னது தனியாவா? நான் உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். என்னாச்சு உங்களுக்கு? நான் எல்லாத்தையும் பார்த்தேன்டி. பைத்தியம் மாதிரி தனியா பேசிட்டு இருக்க. ஆமா, பைத்தியம் தான். உங்களையும் நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன்ல, நான் பைத்தியம் தான். உங்களை ரொம்ப பிடிக்குங்க. நடிக்காத, நிறுத்துறி. ஊரையே கூட்டி என்ன கெட்டவனாக்கி கல்யாணம் பண்ண வச்சல, இப்ப அதே ஊரை கூட்டி உன்னை பைத்தியக்காரி நிரூபிக்கிறேன்டி. ஐயோ ஐயோ, நான் சொல்றத கேளுங்க. நீ வேணும் தானே எப்படியே கொண்டு ஒவ்வொரு நொடியும் நான் ஒண்ணு நினைச்சு வாழ்ந்தேன்டா.
விரும்பினியே அந்த பானு. அவ இருந்த இடத்துல நான் இருந்ததா இந்த ஊரையே நம்ப வச்சேன். நீ எனக்கு கடிதாசி போட்ட மாதிரி நானே எழுதி போட்டு நம்ம 2 பேரும் விரும்புறதா சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் நம்ப வச்சேன். உன்னை அடையறதுக்கான சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையும் நானே உருவாக்குனேன். ஏய் சரஸ்வதி, இங்க என்ன பண்ற? அந்த பானவ குடும்பத்தோட சேர்த்து அழிக்கணும்னு முடிவு பண்ணேன். ஆனா அவ மட்டும் தப்பிச்சிட்டான். இதெல்லாம் நீ எனக்கு வேணும் தாண்டா பண்ண. நீ வேணும்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இவ்வளவு கொடூரமானவளா நீ? இப்பவே நீ யாருன்னு இந்த ஊருக்கே சொல்றேன்டி. Morning, sir. Welcome, sir. I am Srinivasan, Chief Secretary. Thank you. Please. Thank you, sir. Thank you, sir. This is your personal team, sir. எந்த டிபார்ட்மெண்டா இருந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் they will assist you, sir. Thank you, gentlemen. நான் சிஎம் எப்படி ஆனங்கிற கதை உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். டு பி ஆனஸ்ட், இந்த நாட்டை பத்தியோ இந்த ஜாபை பத்தியோ எனக்கு எதுவும் தெரியாது. Yeah, it's true. I know it's a pity. எல்லா விஷயத்திலும் நீங்க எல்லாரும் என் கூட இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும். Trust me, I'm a very fast learner. நான் ரொம்ப சீக்கிரமா கத்துக்குவேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் I'll be perfect and make all of you proud. We are all here for you, sir. All the best. நாளைக்கு மார்னிங் ஃபர்ஸ்ட் ஒரு கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்ணி we will address all the key issues, sir. அது எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த டிராஃபிக் ப்ராப்ளம்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். Right, sir. அது சம்பந்தப்பட்ட ஆஃபீஸர்ஸ் கூட மீட்டிங் அரேஞ்ச் பண்ண முடியுமா? Sure, sir. நாளைக்கு மார்னிங் உங்களுக்கு ஓகே தானே சார்? ஏன் இன்னைக்கு முடியாதா? சார் ரைட் நோ. ஷூர் சார். சார், Mr. Arun Kumar, Traffic Commissioner. Hi. And this is his team. Hello, sir. Take your seats. Sir. இங்க இருக்கிற டிராஃபிக் கண்டிஷன்ஸை பத்தி என்னை விட உங்களுக்கு தான் பெட்டரா தெரியும். டெரிபிள். கேன் ஐ சே டிசாஸ்டர்ஸ்? எஸ் சார். Why? பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தி சார். ஜனங்களை கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம். இட்ஸ் வெரி டஃப். அவ்வளோ பெரிய பாப்புலேஷன் இருக்கிறதால தானே we need more planning and discipline. I'm sorry to say this. காட்டுல மிருகங்களை இன்னும் ஆர்கனைஸ்டா சுத்திக்கிட்டு இருக்கு. ஃபுட்பாத்தில் ஜனங்க பைக் ஓட்டிட்டு போறத பார்த்தேன். We are trying our best, sir. Are you? எஸ் சார். How? நிறைய பேட்ரோல்ஸ் கொண்டு வரோம், ஒன் வேஸ் பண்ணுறோம், டிராஃபிக் சிக்னல்ஸும் அதிகரிக்கிறோம், மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த நிறைய விளம்பரங்களும் பண்ணிட்டு இருக்கோம். What about fines? சார், Fines. சார்ஜஸ் என்னன்னு கேட்குறேன். டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டினா 500 rupees சார் ஃபார் 2, 3 and 4 wheelers. 10,000 ஆக்குங்க. சார் 10,000. சிக்னல் ஜம்பிங் 1000 சார். 20,000 ஆக்குங்க. டிரைவிங் பண்ணும்போது மொபைலில் பேசினா 1000 சார். 25 ஓகேவா? யா 25. ரேஷ் அண்ட் நெக்லிஜென்ட் வயலேஷன் 1000 சார். 30,000. நியூ ரேஷியோக்கு மாற்றி ஈவினிங் எனக்கு லிஸ்ட் அனுப்புனீங்கன்னா வில் இஷ்யூ என்னது? ஜியோ சார். யா ஜியோ இஷ்யூ பண்ணிடலாம். சார், இந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுத்தா நல்லாயிருக்கும். இத்தனை நாள் அதானே செஞ்சுருக்கீங்க, ஏதாவது மாறி இருக்கு? பட் இட் இஸ் வைஸ் டு ரீதிங்க். ஜனங்க பயந்துருவாங்க சார். நான் வந்த இந்த கொஞ்ச நாளில் அது யாருக்கும் இருக்கிறதா தெரியலையே ஸ்ரீனிவாசன் சார். பயம். We are living in a society. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பயமும் பொறுப்பும் இருந்தே தீரணும். என்னங்க இது? வண்டியை ஓரங்கட்டுங்க. 20,000 ரூபாய் ஃபைனு கட்டிடுங்க. 20,000? அது என் ஒரு மாசம் சம்பளம் சார். நிறுத்து. ஒரு நிமிஷம். ஸ்டாப். 25,000 ரூபாய் ஃபைனு. 25,000? ஏய், நிறுத்து. ராங்கூர்ல வர ஷார்ட் கட்டா? சார் பக்கத்தில் தான் சார் அப்படியா? 30,000 ரூபாய் ஃபைன் கட்டி ஆபீஸ் போ. 30,000? தமிழகத்தில் மக்கள் இனிமேல் சாலையில் வாகனம் ஓட்ட வேண்டும் என்றால் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். டிரைவிங் லைசென்ஸ் இல்லாம ஓட்டினா, சிக்னல்ல நிக்காம போனா, ஒன் வேல யாராவது தப்பா போனா, இனிமே பர்ஸ்ல இருக்கிற உங்களோட பணம் மட்டும் இல்ல, அநேகமா உங்களுக்கு கடன் வாங்குற நிலைமை கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஒண்ணுல போறோம்,
அதுக்காக 20,000 ஃபைன் போடுறது எவன் விட்டு துட்டு? எஸ் டன் த ரைட் திங். அப்படி செஞ்சாதான் ஜனங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. வண்டி ஓட்டுனால கஷ்டமா இருக்கு பிரதர். முந்தானத்து இவன் புது வண்டி வாங்கியிருக்கான், பொன்வேல போயிருக்கான், 25,000 ஃபைன் இருக்காங்க. இவங்க அப்பா வண்டி வச்சுட்டு வண்டியும் கிடையாது கிண்டியும் கிடையாது. பேசாம சிட்டி பஸ்லயோ இல்ல மெட்ரோ ட்ரெயின்ல போறதுதான் பெட்டர். சார் நான் டெலிவரி போறேன். பாண்டி வேணும்னா டெலிவரி முடிச்சு போடா. சார் லேட் ஆகுமே பார்க்குறேன். டேய் சொல்றேன்ல போ. டேய் சார் என் பொண்ணு ஒன்று உன்னை கொன்ற மாட்டான். போ. சேச்சே நான் அதுக்கு சொல்ல சார். நீங்கள் போடா. டேய் டேய் ராகவா என்னடா ஆச்சு? டேய் ஸ்ரீதர் என்னடா ஆச்சு? என்னடா அது உடம்புலாம் ஒரே ரத்தம்? எங்க போய் என்ன? மைக்கேல் மைக்கேல் அவன் எங்க? அவனுக்கு என்னாச்சு? டேய் சொல்லி தொலைங்களேடா. அவன் உள்ளதான் இருக்கிறான், போய் பார். மைக்கேல் சார் சார் என்னடா ஆச்சு? சார் சார் அனு சார், ஏன் அனு சார்? அனுவுக்கு என்னடா ஆச்சு? பைத்தியக்கார மாதிரி இதே தான் சொல்றான் அப்பையிலேருந்து. என்ன நடந்ததுன்னு சொல்லி தரணும். சார் எடுத்து போடுறா. டேய் உட்காரு. அழுகை நிப்பாட்டு. அழுகை நிறுத்துறா. என்ன நடந்துச்சு சொல்லு. சார் பைசா ரிலீஸ் பண்ண போனேன் சார். அண்ணா நேரில் வாங்கலாம் சார். குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங். பீட்சாஸ் இதுதான் 45 மினிட்ஸில் வருதா? சாரி மேம், வர வழியில் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆஹா, கொஞ்சம் லேட்டா? சாரி பட் த பீட்சா இஸ் ரியலி ஹாட். ஓகே ஃபைன், கம் இன். ப்ளீஸ் கீப் தட் ஹியர். சாரி மேடம். அதை இங்கே வைங்கன்னு சொன்னேன். ஓ இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். வாட்ஸ் த பில் அமௌண்ட்? இட்ஸ் 435 மேடம். ஓகே, 1 minute.